ஒரு படம் வெற்றி அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? அதுக்கு ஒரு சின்ன சூட்சமாக இருக்குது, ஒரு சின்ன டெஸ்ட். ஒரு படம் நல்லா போகுது, மக்கள் அதை கவனிக்கிறாங்க, அதை கொண்டாடுறாங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். நீ ஒன்றும் தேட்டருக்கு போக வேணாம், தேட்டர் விசிட் பார்க்க வேணாம், உடனே இதை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி ஒரு 7 தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லு. எங்களுக்கு கிடைத்த திரையரங்கு மொத்தமே 13, 12, 14. அதில் சென்னையில் 7 தேட்டரு ஹவுஸ்ஃபுல்லு. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், நான் என் வாழ்க்கையில் பார்த்த, எனக்கு கிட்டத்தட்ட நான் இந்த திரைத்துறைக்கு 30 வருஷம் ஆச்சு. ஒரு படத்தை தயாரித்து அதற்கு அதிக விளம்பரம் கொடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அதிக விளம்பரம் கொடுத்து தியேட்டரில் விட்டதோட அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒரு தயாரிப்பாளர். மற்றவங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 10 தேட்டர் தானே இருக்குது, அந்த 10 தேட்டரில் இருக்க டிக்கெட்டுகளை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்து ஒரு ஹவுஸ்ஃபுல்லாக காமிக்கலாம்ல. அந்த வேலையை அவர் செய்யவே இல்லைங்க, செய்ய மாட்டேன்ட்டார். யாரும் நாங்கள் கேட்கல, ஆனால் செய்யலை அவர். இதை நான் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவருக்கு என்ன தேவைன்னா, இந்த படைப்புக்கு இவ்வளோ உழைப்பு செலவழிச்சிருக்கோம், இந்த படைப்பு ஆர்கானிக்காக மக்கள் மன்றத்தில் எப்படி எழுந்து வருதுன்றதை நான் பார்க்கணும். அவர் என்னப்படியே படிப்படியாக மேலே வந்துக்கிட்டே இருக்கு. அவர் என்னப்படியே படிப்படியாக மேலே வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு படம் ஓடிச்சு ஓடலை அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா நான் ஒரு டெஸ்டிங் வச்சுருக்கேன். தேட்டர் விசிட்டு போகாமல், அந்த புக் மை ஷோ பார்க்காம, ஒன்றும் இல்லை, நம்முடைய சக நண்பர்கள் யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஒரு படம் நல்லா ஓடுதுன்னா நம்ம சக நண்பர்கள் யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. வேகமாக போய் நம்ம கூட போட்டியாக இருக்கல படங்கள், அதுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறலாம், நம்ம படத்துக்கு கவனம் பெறுது, நம்ம படம் கவனம் பெறுது, நம்ம படம் சிறப்பாக வருது. டக்குன்னு அவங்க ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸை பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் சீன கதைகளை பற்றி எழுதுவாங்க. திடீர்னு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மர்லின் மன்றோ படங்களை பற்றி அதை வர்ணித்து எழுதிக்கிட்டு, இது பார்க்கவே இல்லையா, இதை கவனிக்கவே இல்லையா. நான் 2 வார்த்தை தான் சொல்கிறேன். ஒரு படம் பிடிச்சிச்சுன்னா போஸ்ட்டாக போடு, பிடிக்கலையா இன்பாக்ஸில் என்னை திட்டு. படத்தோட மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? 6 படங்களோடு இந்த படம் வந்துச்சு. நாங்கள் அறிவிக்கும் போது யாருமே அறிவிக்கலை. ரொம்ப கவலையோடு சொல்லிக்கிறேன் நான், இந்த படத்தை நாங்கள் செப்டம்பர் 20ஆம் தேதி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது யாருமே இந்த படம் வரப்போகும் யாருமே படம் வரலை. ஆனால் நிறைய படங்கள் வந்தது, 7 படம். நான் கூட கேட்டேன் சார்கிட்ட, சார் இப்போ நான் காலைல வீட்டில் எந்திரிக்கிறேன், ஒரு படம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், நான் ஒரு படத்தை போய் பார்க்கணுன்னு நினச்சா எந்த படத்துக்கு சார் நான் போவேன்? 7 படங்கள் வருதே ஒரே நேரத்தில், எப்படி இந்த தியேட்டர் பங்கீடு நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இல்லை நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் சார், நம்ம பின் வாங்க முடியாது அப்படின்னு சார் சொன்னாங்க. அந்த தரப்பட்ட தியேட்டரில் இப்போ நீங்கள் ஒரு குடும்ப படம், இது தேனியில் எடுத்த படம் தேனியில் ரிலீஸ் ஆகலைங்க. எனக்கு அந்த மேற்கு மலர்ச்சி, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ வாஞ்சியோடு காமிச்சிருக்கேன். அதில் இருக்க சித்தரே மன்னிக்க மாட்டார், அதில் உழவிக்கிட்டு இருக்கிற சித்தர்களே மன்னிக்க மாட்டாங்க. தேனியில் அந்த எடுத்த படம் தேனியில் வரல. அது ஃபஸ்ட் டைம் முதலாக 20ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வருது அப்படின்னு நாங்கள் அறிவித்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் தான் அறிவித்தோம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒருவேளை அதுக்கப்புறம் பெரிய குளத்தில் ஒரே ஒரு ஷோ 10:45 ஒரு குடும்பத்தோட மனைவி மக்களோட எல்லாரும் பார்க்குற ஒரு படம். இந்த படம் கரெக்ட் தானே நான் சொல்கிறது? இந்த படத்துக்கு 10:45 ஒரு ஷோ கிடச்சிச்சின்னா எந்த ஃபேமிலியிலேருந்து போய் 10:45 பார்ப்பாங்க?
ஆனால் சென்னையில் இன்றைக்கி 7 ஷோ கரெக்டாக அந்த ரெகுலர் டயத்தில் விழுந்திருக்கு பார்த்தீங்களா ஷோஸு, அதெல்லாம் ஹவுஸ்ஃபுல். நான் ப்ரைம் டைம் ஃபுல்லாக வேறு படங்கள் விழுந்திருக்கு. ஸோ தமிழ் கலாச்சாரத்தை அதே சமயத்தில் சுவாரஸ்யமாக பல பேர் இன்னைக்கு கண்ணீரோடையும் கம்பளையோடையும் இந்த படத்தை பார்த்து விட்டு இதை பற்றி நிறைய எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அரசு மருத்துவமனையை கொண்டாடி இருக்கிறோம் இந்த படத்தில். பல நலத்திட்டங்களை பற்றி போகிற போக்கில் ஒரு செய்தியாக நாங்கள் சொல்கிறோம், மகிழ்ந்து சொல்கிறோம். அப்படி இருக்கிற இந்த மாதிரியான இந்த படங்களுக்கே உரிய இது வரலை, கிடைக்கல, தியேட்டர்கள் கிடைக்கல அப்படிங்கிறது உண்மையில் எனக்கு ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். ஆனாலும் எதுக்கு உயிர் இருக்கோ அது பிழைக்கும், உயிர் இல்லாதது பிழைக்காது. அதை ஆழமாக நம்புகிறேன். இவ்வளோ விளம்பரம் பண்ணி தன்னுடைய பிள்ளையை வந்து ஒரு ஹீரோவாக்கணும்னு சொல்லி ஒரு 8 படம் பண்ண ஒரு டைரக்டரை கூப்பிட்டு ஒரு படம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசருக்கே இந்த நிலைமைனா புதுசாக வர்றவங்க என்ன ஆகுறது? அப்போ கொண்டு போய் பல ஊர்களில் படமே வரவே இல்லை. நிறைய பேர் ஃபோன் பண்ணி பாண்டிச்சேரியில் வந்து உங்களுக்கு வாழ்த்தி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க டைரக்டர் சார், ஆனால் இங்கே பாண்டிச்சேரியில் ரிலீஸ் ஆகலை படம், தேட்டர் கிடைக்கல. அப்போ முதல்ல நாங்கள் அறிவித்த போதே கூப்பிட்டு நீங்கள் அறிவிக்காதீங்க, ஏன் அறிவிக்கிறீங்க, நாங்கள் 7 படம் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல. இந்த போட்டி இது என்ன போட்டின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நான் அந்த அரசியலுக்குள்ளே நான் போகலை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.